நிறைய திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு நிதியே கொடுக்கல. மோடி அரசாங்கத்தை விமர்சித்து பேசலாம், அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொள்ளை செய்பவர்கள் அல்லது கொலை செய்பவர்கள் இந்த ஆட்சியிலே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான விஷயங்கள் வந்து சூடு பிடிக்காது. இது அங்கே எதிரொலிக்குமா? 4.5 ஆண்டு திமுக ஆட்சியிலே 42 பேர் லாக்கப்பிலே சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண 9 சவர நகைக்கே இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொன்னால், 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகிலே கொள்ளையடித்த அமைச்சர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறார் ஸ்டாலின் அவர்கள்? ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டு ஓராண்டு ஆகியும் கூட இன்னமும் தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று அந்த பெண்மணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பு முதலமைச்சர் தான். அவர் கையில் இருக்கின்ற காவல்துறை தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறது. காவல்துறைக்கு ஒரு தனி மந்திரி தேவைன்னு சொல்கிறீங்க. பெருந்தலைவர் அவர்கள் காவல்துறைக்கு தனி மந்திரியை நியமித்தார். மற்ற எந்த முதலமைச்சரும் யாரையும் நம்ப தயாராக இல்லை. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். லாக்அப் டெத் இது குறித்து பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் முனவர் பாட்ஷா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டம் ஒழுங்கு அதை வந்து கையாளுற விதம், குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த லாக்அப் டெத்து, காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் வந்து அரசு தவறிவிட்டதா? அஜித்குமாருடைய மரணம் என்பது காவல்துறையின் அத்துமீறலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சாதாரண 9 சவரன் நகை காணாமல் போய் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை, அதுவும் உயிரை பறிக்கக்கூடிய தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு 5 காவல்துறை காவலர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைக்கு உள்ளாகியிருக்கின்ற காவலர்களின் குடும்பங்களை சார்ந்தவர்கள் உயரதிகாரி சொல்லித்தான் இந்த காவலர்கள் இந்த செயலிலே ஈடுபட்டார்கள், எனவே இதற்கு பொறுப்பான அந்த உயர் அதிகாரியை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே காவல்துறை கலைஞர் கருணாநிதி சொன்னதைப் போல ஈரலே கெட்டுப்போய் கிடக்கிறது என்று கலைஞர் அவர்கள் காவல்துறையை பற்றி ஏற்கனவே சொன்னார். அதே நிலைமையில்தான் இன்றைக்கு காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கிறது. ஒரு 9 சவரன் நகைக்காக அவருக்கு உடம்பு முழுவதும் மிளகாய் தூளை பூசி அடித்து, அவர் பின்னுறுப்பிலேயும் மிளகாய் பொடியை தூவி தடியால் அதை குத்தி செய்திருக்கின்ற கொடுமை என்பது மறுக்க முடியாத மாபெரும் செயலாக நான் கருதுகிறேன். சாதாரண 9 சவர நகைக்கே இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொன்னால், 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகிலே கொள்ளையடித்த அமைச்சர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறார் ஸ்டாலின் அவர்கள்? எல்லா விஷயங்களிலும் கனிம வளத்திலே கொள்ளை என எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் மாமூல் இல்லாத துறையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சி கமிஷன் கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்திலும் கமிஷன் பெறக்கூடிய ஒரு ஆட்சி என்று சொன்னால், 9 சவரன் நகைக்காக அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் கோடி கோடியாக கொள்ளையடித்திருக்கின்ற இந்த அமைச்சர் பெருமக்கள் சொகுசு பங்களாவிலே சொகுசு காரிலே பவனி வருகிறார்கள். இவர்களுக்கு கண்டிப்பாக 2026 தண்டனை கொடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு இதை அனுமதிக்க முடியாது, இது என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறார். தயவுசெய்து சொல்லுகிறேன், நானோ அல்லது பத்திரிகை.comனுடைய நிறுவனரோ இதை சொன்னால் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், தயவுசெய்து அவரை மத்த பணியோடு கேட்கிறேன், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினால் அதை பற்றி நாம் கருத்து சொல்ல தேவைப்படாது. ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி காவல்துறை மரணங்களை தடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரே இப்படி பேசுகிறார் என்று சொன்னால், இதுவரை இந்த ஆட்சியிலே நடந்திருக்கின்ற லாக்அப் டெத் என்று சொல்லப்படுகின்ற
சிறைச்சாலை படுகொலைகள் சற்றேறக்குறைய 42 பேர் 4.5 ஆண்டு திமுக ஆட்சியிலே லாக்கப்பிலே சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே காவல் நிலையத்திற்கு சென்றால் காவல் நிலையம் குற்றவாளிகளை திருத்துவதற்கான காவல் நிலையமா அல்லது கொலைக்களமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு பிணங்களின் மீது ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். எனவே அஜித்குமாருடைய மரணம் என்பது, இந்த மாபெரும் படுகொலை என்பது சட்டத்தால் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீதிமன்றமே இந்த ஆட்சியை கடுமையாக கண்டித்திருக்கிறது. நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளாகியிருக்கின்ற காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் அஜித்குமாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுவது தான் அவருடைய அஜித்குமாருடைய ஆத்மா சாந்திக்கு வழிவகுக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான விஷயங்கள் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இது அங்கே எதிரொலிக்குமா சார்? காவல்துறை என்பது ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக இருந்தது என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜரை போன்ற கண்ணியமான முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது கக்கன்ஜியை போலீஸ் மந்திரியாக ஆக்கி அழகு பார்த்தார். இன்னும் சொல்லப்போனால் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய சகோதரி மகன் ஒரு கொலை குற்றத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வருகின்ற பொழுது காவல்துறை அமைச்சர் கக்கன்ஜி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை தொடர்பு கொண்டு, உங்களுடைய சகோதரி மகன் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள், அவரை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தலைவர் காமராஜ் சொல்லுகிறார், அவனை கைது செய்து சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டேன், நீங்கள் தயவுசெய்து அதில் எதுவும் தலையிட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மையான முதலமைச்சர் காமராஜர், நேர்மையான போலீஸ் மந்திரி கக்கன்ஜி இவர்களெல்லாம் இருந்தார்கள். அன்றைக்கு காவல்துறையை பார்க்கின்ற பொழுது கையெடுத்து கும்பிட தோன்றியது. இன்றைக்கு காவல்துறை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், சாலை ஓரத்திலே இரவு நேரத்திலே ஒரு டிஃபன் கடை வைத்து பிழைக்கின்றவனிடம் போய் 50 ரூபாய்க்கு கை நீட்டுகின்ற காவல்துறையாக மாறி காவல்துறையினுடைய கண்ணியமே போய்விட்டது என்பதோடு மட்டுமல்ல, அமைச்சர்கள் அதிலே தலையிட்டு தனக்கு வேண்டிய அதிகாரிகளை தங்களுடைய பகுதிகளில் நியமித்து அவர்கள் அமைச்சருக்கு நான் வேண்டியவன் என்ற ஹோதாவிலே மக்களை மதிக்காமல் மக்கள் மீது தங்களுடைய வன்முறையை கட்டவிழ்த்து விடுகின்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக இருந்த காவல்துறை இன்றைக்கு படு பாதாளத்திலே போய் விழக்கூடிய அளவுக்கு காவல்துறையினுடைய கைகள் இந்த ஆட்சியால் கட்டப்பட்டதன் விளைவு தைரியம் வந்து நாம் எதை செய்தாலும் நம்மை காப்பாற்றுவதற்கு அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள் என்ற துணிவோடு இந்த காரியத்தை செய்கிறார்கள். தலைவர் காமராஜரை போல தன்னுடைய சகோதரி மகனையே கைது செய்த அந்த உத்தம தலைவன் இருந்த காலம் என்பது வேறு. இன்றைக்கு கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவர்களே அதிகாரத்திலே இருக்கின்ற காரணத்தால் கொள்ளை செய்பவர்கள் அல்லது கொலை செய்பவர்கள் அல்லது இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ஆட்சியிலே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சம்பவத்தை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. இது வந்து ரொம்ப கொடுமையான நிகழ்வு அப்படின்னு முதலமைச்சரும், சாத்தான்குளம் வேறு, அந்த நிகழ்வு வேறு, இது வேறு, இரண்டுத்தையும் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள். சார், சாத்தான்குளத்தில் வந்து அப்பாவும் பிள்ளையும் வந்து சாகடிக்கப்பட்ட போது கடுமையான போராட்டத்திற்கு பிறகுதான் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு சிபிசிஐடி விசாரணை தான் போடப்பட்டது. நீதிமன்றம்தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. ஆனால் இன்றைக்கு மிக மிக அவசரமாக முதலமைச்சர் அவர்கள் சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே சிபிசிஐடி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்களா என்று தெரியாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மனைவி இன்றைக்கும் சிபிஐ விசாரணை தேவை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற இருக்கிறது. ஓராண்டு ஆகியும் கூட இன்னமும் தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று அந்த பெண்மணி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடவில்லை. வெறும் சிபிசிஐடி விசாரணையோடு ஒரு சிலரை கைது செய்துவிட்டு வழக்கை முடித்து விட்டார்கள். ஆனால் உண்மை குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்று தொல் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக போய் பார்த்துவிட்டு சொன்னார். சிபிஐ விசாரணை தேவை என்று சொன்னார். ஆனால் அவருடைய வாயும் அடைக்கப்பட்டு விட்டது.
உடனடியாக சிபிசிஐடி விசாரணையே போதும் என்று சொல்லி அவரே தன்னுடைய கோரிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்டார். இந்த அளவுக்கு தான் இந்த ஆட்சியிலே யாரும் உண்மையை பேச முடியாத அளவுக்கு, அப்படி மீறி பேசினால் எதை கொடுத்தால் அவர்களை அடக்க முடியும் என்பதை புரிந்து கொண்ட ஒரு முதல்வராக இன்றைய முதல்வர் இருக்கின்ற காரணத்தால் தான் சிபிஐ விசாரணை அவர் வைத்திருந்தாலும் கூட உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதை விட இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பு முதலமைச்சர் தான். அவர் கையில் இருக்கின்ற காவல்துறை தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறது. எனவே முதலமைச்சர் தான் அந்த குற்றத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதாவது இது போன்ற சம்பவங்கள் வந்து கடந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கு. அதுக்காக வந்து ஒரு முதலமைச்சரையே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்தில் ஏற்புடையது? சார், இந்த இலாக்கா வந்து காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறைக்கும் முதலமைச்சர் கையில் வைத்திருக்கின்ற முதல்வருக்கும் இருக்கின்ற தொடர்பு என்பது தினசரி டெய்லி இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். காலையில் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்களை பற்றியும் நடக்க இருக்கின்ற சம்பவங்களை பற்றியும் தகவல்கள் முதலமைச்சருக்கு டெய்லி இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டாக அனுப்பப்படும். அஜித்குமார் விவகாரத்தை பொறுத்தவரை ஒரு நாள் சம்பவம் அல்ல. அவர் பல நாள் பல இடங்களிலே அலைக்கழிக்கப்பட்டு அதிலேயும் யாரோ ஒரு உயர் பொறுப்பில் இருப்பவர் சொன்னதன் காரணமாகத்தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வருகின்ற தகவல்களை பார்க்கின்ற போது அந்த உயர் பொறுப்பில் இருக்கின்ற அந்த மாமனிதர் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். நீங்கள் கேட்கலாம், எப்படி முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால், காவல்துறையை கையிலே வைத்திருக்கின்ற இவருடைய ஆட்சியிலே தான் இதுவரை எத்தனை லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது சற்றேறக்குறைய 42 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்த ஆட்சி எதிலேயும் இந்த அளவுக்கு லாக்அப் மரணங்கள் நடக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் காவல் நிலையங்கள் என்பது கொலைக்களமாக மாறி இருக்கிறது. காவல் நிலையத்தை நம்பி போனால் உயிரோடு திரும்ப முடியாது என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்பை தன் கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நடந்திருக்கின்ற இத்தனை லாக்அப் மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்து ராஜினாமா செய்வதோ அல்லது வேறு ஒருவரை அந்த காவல்துறையினுடைய பொறுப்பை வைக்கக்கூடிய போலீஸ் மந்திரியாக நியமிப்பது தான் நியாயமாக இருக்க முடியும். அதாவது கக்கனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறைக்கு ஒரு தனி மந்திரி தேவைன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, இது வரைக்கும் இருக்கிற முதலமைச்சர்களே தங்கள் கையில் அந்த இலாக்கா வச்சுருக்காங்க. காமராஜரை பொறுத்தவரை பெருந்தலைவர் அவர்கள் காவல்துறைக்கு தனி மந்திரியை நியமித்தார். மற்ற எந்த முதலமைச்சரும் யாரையும் நம்ப தயாராக இல்லை. காவல்துறை தன் கையில் இருந்தால் தான் நினைத்ததை தனக்கு ஆகாதவர்களை பழி வாங்கலாம் என்ற எண்ணத்தோடு அந்த இலாக்காவை தங்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம். எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் யாருடைய துறையிலே, யார் கையில் இருக்கின்ற துறையிலே நடந்திருக்கிறதோ அவர் அதற்கான தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். சாதாரணமாக அரியலூரில் ரயில் விபத்து நடந்தால் அரியலூர் அழகேசா நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா என்று கேட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இவருடைய கோரிக்கை ஏற்று அன்றைக்கு ஓவி அழகேசன் தன்னுடைய ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இன்றைக்கு நாங்கள் கேட்பதெல்லாம், தளபதி விடியலை தருகிறேன் என்று பிணங்களை தந்து கொண்டிருக்கிறீர்களே லாக்அப் மூலமாக, இது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் இன்னமும் நீடிக்கலாமா? உங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய காலம் நெருங்கி கொண்டது. 2026 மே மாதம் உங்களை எத்தனை பிணங்களை நீங்கள் காவல் நிலையத்திலே உருவாக்கினீர்களோ அதற்கு விடை தர வேண்டிய நாள் மே மாதம் 2026. அதிலே உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மற்ற மாநிலத்தில் இருப்பது போல் காவல்துறைக்கு தனி அமைச்சர், அதே போல் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலத்தை விட தமிழகத்தில் குற்றங்கள் மிகவும் குறைவு. இங்கே தான் மக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வாழ்கிறாங்க. அது வந்து பெருநகரங்களில் அதாவது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சுதந்திரம் நடமாட முடியுது. அந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சார், மற்ற மாநிலங்களுடைய மக்கள் தொகையோடு பார்க்கின்ற போது தமிழகத்துடைய மக்கள் தொகை குறைவு. ரெண்டாவது வந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தும் கூட இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. 4 வயது குழந்தையும் கற்பழிக்கிறான், 80 வயது பாட்டியும் கற்பழிக்கிறான். இது தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடாக இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மதுக்கடைகளை திறந்து வைத்துவிட்டு
குடிகாரர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம் என்று சொல்லிவிட்டு எலைட் பார்களை உருவாக்கி இன்னமும் அதிகமான குடிகாரர்களை உருவாக்குகின்ற ஒரு அரசாக இந்த ஆட்சி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பண்டிகை நாட்களில் இத்தனை கோடி ரூபாய்க்கு விற்பனை நடக்க வேண்டும் என்று நீங்களே நிர்ணயித்து அதிகமானவர்கள் குடிகாரர்களாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற ஒரு ஆட்சி. பேரறிஞர் அண்ணா சொன்னார், மதுக்கடைகளை திறப்பதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கின்ற பணத்திற்கு சமமானது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் குஷ்டரோகி கையில் இருக்கின்ற பணத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. மட்டுமல்ல, 4.5 ஆண்டுகளில் இவர்கள் வாங்கி இருக்கின்ற கடன் இந்தியாவிலேயே அதிகமான கடன் பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடனை 4000 கோடி ரூபாய், அதாவது 2001 வரை திமுக ஆட்சி வருவதற்கு முன்னால் வரை ஒட்டுமொத்தமாக வாங்கிய கடன் 4000 கோடி. ஆனால் 4.5 ஆண்டிலே இவர்கள் ஸ்டாலின் ஆட்சியிலே வாங்கியிருக்கின்ற கடன் 4000 கோடி என்று சொன்னால் எந்த அளவுக்கு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்பதை நீங்களே கணக்கிலே பார்த்து கொள்ளுங்கள். நிறைய திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு நிதியே கொடுக்கல. அப்படி இருக்கிற பொழுது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகள்லாம் வந்து பல்வேறு திட்டப்பணிகள்லாம் மாநில வருவாயிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். வர வேண்டிய வந்து நிலுவைத் தொகையை அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போய் கேட்டதுக்கு பிறகும் கூட எங்களுக்கு வர வேண்டிய நிதி வரல அப்படின்னு வந்து முதலமைச்சரும் வந்து மாநில அரசு நிர்வாகிகள் சொல்கிறாங்களே. அப்படி இருக்கிறப்ப வந்து தர வேண்டிய பொறுப்பில் நீங்கள் தானே சார் இருக்கீங்க. அவங்க வந்து வர கேட்க சொன்னீங்க, கேட்டாங்க, கொடுக்க வேண்டியது தானே சார். அதையே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மத்திய நிதி அமைச்சர் வந்து ஏற்கனவே தெளிவாக சொன்னாங்க, 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சியிலே கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக நீ கொடுத்துருந்தா அப்படியே கொடுத்துருக்காங்க. மோடி ஆட்சியில் கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, நிதி அமைச்சர் மத்திய நிதி அமைச்சர் சொல்கிறாங்களே சார். மாநில முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் பல முறை கேட்டு மாநில முதலமைச்சர் போய் பேசுவார் சார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானன் கண்ணதாசன் இவங்களை பற்றி தானே சொன்னார் ஏற்கனவே பாடல்லையே. அதாவது மத்திய அரசாங்கம் சொல்லுதா இல்லையா, 10 ஆண்டுகளில் உனக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கொடுத்ததை விட மோடி அரசாங்கம் அதிகமான தொகையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை ஏன் மறுக்க முடியல? ஏன் இது வரைக்கும் நீங்கள் மறுத்து பேசலை? அது கொடுத்தது உண்மைன்னு தானே அர்த்தம். நீங்கள் சில திட்டங்களுக்கு சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க, அந்த விதிமுறைகள் கடைப்பிடிக்கலைன்னா அது எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் தானே சொன்னீங்க, நீட்டு ரத்து செய்யறதுக்கு ரகசியம் என் கையில் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஒரு செங்கலை தூக்கி ஊர் ஊராக சுற்றுனீங்க. நீட்டுக்கு என்னடா ரகசியம் இப்போது கேட்டால் நீதிமன்றம் தான் ரகசியம். நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போடுங்களேன். அந்த நீட் வழக்கு நடத்தி காட்டியது மத்திய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இந்த நீட் கொண்டு வந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே. அதை கொண்டு வந்தவர் திமுகவினுடைய துணை அமைச்சராக மத்தியிலே இருந்த காந்தி செல்வன். ஆக கொண்டு வந்தது இவர்கள். அதற்கு பின்னால் அது ரத்து செய்யப்படவில்லை என்று மத்திய அரசாங்கத்தின் மீது குறை சொன்னால் அதற்கு நளினி சிதம்பரம் சொன்னார், இனி எந்த காலத்திலும் நீட் தேர்வு வருவதற்கான வாய்ப்பே இல்லை, நீதிமன்றம் அப்படிப்பட்ட ஒரு முடிவை தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று சொன்னார். அப்புறம் ஏன் ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டு மக்களை? நீட்டை கொண்டு வருவேன், ஏதாவது நடக்கிறத சொல்லியிருக்கீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வேன். நீங்கள் கல்வி கடனை உங்கள் வங்கிகள்லாம் உங்கள் கையிலையா இருக்குது? நீங்கள் எப்படி ரத்து செய்வீங்க? இப்படி பொய்யான வாக்குறுதிகளை எப்படி அந்த காலத்தில் வந்து கடல் பாசியில் அல்வா செய்வோன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தால் படியரிசி நிச்சயம் 3 படி லட்சியம் அப்படின்லாம் சொல்லி ஏமாற்றி வந்தீங்களோ, அதே மாதிரி இப்போது கடந்த தேர்தலில் அவ்வளோ பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதனால் வந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இதற்கு முன்னால் இருந்த டாக்டர் கலைஞரும் சரி, அதற்கு முன்னால் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதா அம்மையாரும் சரி, ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி சாதிக்க வேண்டியதை சாதித்தார்கள். காவிரி பிரச்சனை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணுன்றதுக்காக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் தர்ணா பண்ணி கடைசியில் மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு ஒத்துக்குச்சு. ஆனால் இப்போ அது மாதிரி எதுவுமே இல்லையே. சும்மா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து மோடி அரசாங்கத்தை விமர்சித்து பேசலாம், அதன் மூலமாக அதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக 2026 பலிக்கவே பலிக்காது. ஏன்னா தேர்தல் என்பது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்ல திமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பது தான். கண்டிப்பாக அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த ஏழை எளிய பெண்களுக்கான பல திட்டங்கள்
தாலிக்கு தங்கம், 2 சக்கர வாகனம், இப்படி படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப், ஏராளமான திட்டங்களை இவர்கள் அத்தனையும் ரத்து செய்து விட்டார்கள். வயதான காலத்தில் முதியோர் பென்ஷன் வாங்கி ஒருவேளை சோறையாவது சாப்பிட்டு கொண்டிருந்த முதியோர் உதவித்தொகை ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்படி எத்தனையோ திட்டங்கள், ஏழைகளுக்காக உருவான திட்டங்கள், ஜெயலலிதா அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை ரத்து செய்துவிட்டு மகளிர் பேருந்து விடுகிறேன் என்று மழை வந்தால் தண்ணீர் கொட்டக்கூடிய பேருந்துகள், பாழடைந்த பேருந்துகளை எல்லாம் கொடுத்து அது 3 மணிக்கு ஒரு பஸ் வரா மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் இந்த ஆட்சியை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் இந்த ஆட்சி பேரரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பதைப் போல பேயாட்சி செய்கிறதுனால பிணம் தின்னுகின்ற சாத்திரங்களாக காவல் நிலையங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. வாழப்பாடியார் மூப்பனார் இடையேயான பல்வேறு விதமான அரசியல் ரீதியான ஒரு மாற்று கருத்து, மாற்று சிந்தனை அப்படி இருந்தாலும் 2 பேருக்குமான அந்த நட்பு ரொம்ப ஆழமான நட்பு. அது அதாவது அவர் பேச நினைப்பதெல்லாம் இவர் பேசுவார், இவர் நினைப்பதெல்லாம் அவர் வெளிப்படுத்துவார் அப்படின்ற ஒரு விஷயங்களும் உங்களை போன்ற அருகில் இருந்து பார்த்தவர் உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். 2 பேருக்குமான அந்த புரிந்துணர்வு அதை சொல்லுங்களேன். அதாவது தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை 2 பெரும் தலைவர்கள் தான் தமிழகத்தில் காங்கிரஸை பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னால் தூக்கி நிறுத்திய பெருமைக்குரிய தலைவர்கள். ஒன்று மக்கள் தலைவர் மூப்பனார், இன்னொன்று இரும்பு மனிதர் சர்தார் வாழப்பாடியார். இந்த இருவர் தான் தமிழக காங்கிரஸிலே தவிர்க்க முடியாத அல்லது தொண்டர்களை தூக்கி நிறுத்தக்கூடிய தலைவர்களாக இருந்தார்கள். அந்த வகையிலே தலைவர் மூப்பனாருக்கும் தலைவர் வாழப்பாடியாருக்கும் இடையிலே ஏதோ மனக்கசப்பு, வருத்தம் இருப்பதைப் போல உடனிருந்தவர்கள்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்களே தவிர தலைவர் மூப்பனாரும் சரி தலைவர் வாழப்பாடியாரும் சரி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்ட தலைவர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வாழப்பாடியார் பொறுப்பேற்ற போது வாழப்பாடியாரை அந்த நாற்காலியில் அமர்த்தி அவருக்கு பின்னாலே நின்று புகைப்படம் எடுத்து அதை வெளியிட செய்தவர் தலைவர் மூப்பனார் என்பதை என்னால் மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு காங்கிரஸினுடைய செயற்குழு கூட்டம் முதலாக வாழப்பாடியார் தலைமையில் நடக்கின்ற பொழுது தலைவர் மூப்பனார் தனியாளாக புறப்பட்டு செல்லுகிறார். எங்களை போன்ற நண்பர்கள் எல்லாம் அவருக்கு பின்னாலே காரிலே, எங்கள் காரிலே நாங்கள் செல்லுகிறோம். உடனே மியூசிக் அகாடமி கிட்ட வண்டியை நிறுத்திட்டு எங்கே வரீங்கன்னு எங்களை கேட்டார். நாங்கள் டக்குன்னு மாற்றிக்கிட்டு, இல்லைங்க நாங்கள் இந்த பக்கம் லெஃப்ட்டில் திரும்புகிறோம், நீங்கள் நேராக போகிறீங்க சத்தியமூர்த்தி பவனுக்குன்னு சொல்கிறோம். ஆனால் சத்தியமூர்த்தி பவனை நாங்கள் வருவதை அவர் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் எந்த விதமான அசம்பாவிதமும் சத்தியமூர்த்தி பவனத்திற்குள்ளே நடந்து விடக்கூடாது. வாழப்பாடியார் தலைவராக இருக்கின்ற பொழுது அவரோடு நாம் சுமூகமாக இருக்க வேண்டும் என்று தான் தலைவர் மூப்பனார் விரும்பினார். அதே போல தான் அவரும் நடந்து கொண்டார். வாழப்பாடியாரை பொறுத்தவரை தலைவர் மூப்பனாருடைய மறைவுக்கு பின்னால் அவருடைய மகன் ஜி.கே. வாசன் தமிழ்நாடு காங்கிரஸினுடைய அகில இந்திய காங்கிரஸினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டார் மதுரை மாநாட்டிலே. அந்த மாநாட்டிலே தான் தலைவர் வாழப்பாடியாரும் காங்கிரஸோடு தன்னை இணைத்து கொண்டார். அதற்கு பின்னால் டெல்லிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி வாழப்பாடியாருக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வாழப்பாடியார் ஆதரவாளர்கள் டெல்லிக்கு சென்றார்கள். அப்படி டெல்லிக்கு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஆதரவாளர்களை வாசனை போய் சந்தித்து வாழப்பாடியாருக்கு தலைவர் பதவி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் சொன்னோம். அதை போலவே வெஸ்டர்ன் கோர்ட்டில் இருக்கின்ற தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களை வாழப்பாடியாருடைய ஆதரவாளர்கள் சென்று சந்தித்து வாழப்பாடியாருக்கு தலைவர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சொன்னார்கள். அதற்கு தலைவர் வாசன் சொன்னார், நான் என்னோடு சேர்ந்த நண்பர்களோடு இணைந்திருக்கிறேன், என்னோடு இருப்பவர்களுக்கு நான் அந்த மாநில தலைவர் பதவியை கேட்டு பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். ஒருவேளை தலைவர் வாழப்பாடியாருக்கு அந்த பதவியை தருவதென்று அகில இந்திய தலைமை முடிவெடுத்தால் கண்டிப்பாக நான் ஆட்சேபனை செய்ய மாட்டேன் என்று தலைவர் வாசன் சொன்னார். அதற்கு பின்னால் தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் எங்களிடம் சொன்ன கருத்து என்பது வாசனுடைய நிலை அது சரியான நிலைதான். ஏனென்று சொன்னால் அவரை நம்பி வந்திருக்கிற அவர்களை அவர் கைவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அதை நான்
எதிர்க்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த பெருந்தன்மையை நான் வாசனிடம் பார்க்கிறேன் என்று தலைவர் வாழப்பாடியார் சொன்னார். அது மட்டுமல்ல, நாங்களெல்லாம் தலைவர் வாழப்பாடியாரிடம் சொன்னது, மூப்பனாரோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய மகன் வாசனோடு உங்களுக்கு கருத்து வேறுபாட்டுக்கு இடம் இருக்க முடியாது. தலைவர் வாழப்பாடியாரிடம் சொன்னது, டெல்லிக்கு வாசன், தமிழ்நாட்டுக்கு வாழப்பாடியார் என்ற ஒரு நிலையெடுத்து நாம் அரசியல் செய்வோம் என்று சொன்னோம். அதையும் ஏற்றுக்கொண்டு பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு நாள் அன்று பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயம் கிண்டியில் இருக்கிறது. அங்கே தலைவர் வாசன் காமராஜருடைய நினைவு இல்லத்திலே தன்னுடைய அஞ்சலியை செலுத்திவிட்டு வெளியே வருகின்ற பொழுது நாங்கள் வாழப்பாடியாரோடு உள்ளே செல்கிறோம். நானும் நண்பர் விஜயனும் போய் வாசனிடம் வாழப்பாடியார் உங்களை பார்க்க வருகிறார் என்று சொன்னபோது உடனே இறங்கி நின்று தலைவர் வாசன் வாழப்பாடியாரை பார்த்து, நீங்கள் ஏன் வருகிறீர்கள், நானே உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்ன அந்த பெருந்தன்மையை பார்த்து தலைவர் வாழப்பாடியார் விக்கித்து போனார். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், தலைவர் மூப்பனாருக்கும் தலைவர் வாழப்பாடியாருக்கும் இடையிலே எந்த பகையும் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கின்ற வருத்தமெல்லாம், தலைவர் வாழப்பாடியார் எத்தனையோ சாமானியர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உயர்த்தி காட்டி அந்த பதவிகளிலே அமர்த்தி அழகு பார்த்த தலைவர் மூப்பனாருடைய மகன் வாசன் அவர்கள் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரசின் தலைவராக 10 ஆண்டுகள் மத்திய அமைச்சராக, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதை போல காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் தங்கள் வாரிசுகளை சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழப்பாடியார் பெற்றெடுத்த ராமசுகந்தன் அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் என்பது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதுதான். அந்த அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதற்கு தலைவர் வாழப்பாடியாரால் உருவாக்கப்பட்ட யாரும் அந்த முயற்சியில் ஈடுபடவில்லையே என்ற வருத்தம், ஆதங்கம் எனக்கு இருக்கு. வாழப்பாடியாருடைய சிலை திறப்பு விழாவே தலைவர் வாசன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது தான் நடந்தது. ராஜீவ்காந்தி பவனிலே அது நடந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் தவறாமல் தலைவர் வாசன் வாழப்பாடியாருடைய சிலை அமைந்திருக்கின்ற அந்த ராஜீவ் பவனுக்கு வந்து அந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார். ஏனென்று சொன்னால், உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், மறைந்த இளைய பெருமாளுடைய 100ஆண்டு விழாவையும் தலைவர் வாசன் நடத்தினார். அதே போலவே மறைந்த MP சுப்பிரமணியம் அவருடைய 100ஆண்டு விழாவை சேலத்திலே விமரிசையாக கொண்டாடினார். ஆக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மதித்து அவர்களை கௌரவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய காரியத்தை தலைவர் வாசன் செய்து கொண்டிருக்கிறார். தமிழக காங்கிரஸாரை கேட்டுக்கொள்வதெல்லாம், நான் தமிழ் மாநில காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் வாழப்பாடியார் காங்கிரஸுக்கு ஆற்றி இருக்கின்ற மகத்தான சேவையை மதித்து அவருடைய மகனுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருடைய ஆதரவாளர்களாக இருந்து பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு புரட்சியையே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அவர்கள் உருவாக்கி அந்த நிலைக்கு ராமசுகந்தனை கொண்டு வர வேண்டியது தலைவர் வாழப்பாடியாருடைய விசுவாசிகளுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயங்களிலிருந்து இணையன்றி சார்.